ஒவ்வொருவனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மற்றவர்களை குறித்ததான கணக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் கேட்கிறது இல்லை. ஆனால் அவரவர்களுடைய கணக்கை ஆண்டவர் மனிதனிடத்தில் கேட்கிறார். ஒவ்வொருவனும், அந்த ஒவ்வொருவரும் என்கிறதான வார்த்தை மிக முக்கியமானது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஏழையோ பணக்காரனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, அறிவாளியோ அறிவில்லாதவனோ, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும். எந்த மனிதனும் கணக்கு ஒப்புவிக்காமல் இருக்கவே முடியாது என்று சொல்லி மாறாத தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஒரு வசனம் கூட வாசியுங்கள். 1 பேதுருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 4:5 வாசியுங்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். எபிரேயர் 4:13. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியிறக்கமாய் இருக்கிறது. அவருக்கே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதாவது 3 முறை வேதாகமத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை சொல்கிறது என்பது அது ஒரு உறுதியை குறிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லா மனிதர்களும் வாழ்கிறது போல கிறிஸ்தவ ஜனங்களும் ஏனோ தானே என்று தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்படி வாழ்கிறதான ஜனங்களுக்கு தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றதான எண்ணம் இல்லாமல் இருக்கிறபடினால்தான் அவ்விதமாக வந்து வாழ்கிறார்கள். எதை குறித்தெல்லாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? இது வேதாகமத்தில் வந்து சொல்லப்பட்ட வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36 வசனத்தை வந்து வாசியுங்கள். வேகம் எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36 வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். முதலாவது, எல்லா மனுஷனும் பேசும் வார்த்தையை குறித்து என்ன ஒப்புவிக்கணும்? ஆனா இது நிறைய பேருக்கு தெரியல. எனவே தான் அவங்க நினைத்தபடி எல்லாம் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. தேவனுடைய நினைத்தபடி எல்லாம் பேச முடியாது. சொல்ல போனா நினைத்தபடி சிந்திக்க கூட முடியாது. என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணங்களுக்கு கூட என்ன இருக்கிறதா கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிற. பிரசங்கினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல எண்ணங்களையும் வாசியுங்கள் வேகமாக. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்ப்பு காலம் இனி இருக்கிறபடியா. மறுபடியும் வாசிப்போம் ஆரம்பத்திலிருந்து. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்ப்பு காலத்தில் இருக்கிறபடியா. சகல எண்ணங்களையும் செய்கைகளை குறித்து. எண்ணங்கள் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது. எண்ணங்கள் சரியில்லாத எண்ணமாக இருந்தால் உடனே அந்த எண்ணத்தை நாம் தூக்கி போட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த எண்ணத்திற்கு கூட நம்ம யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? எவ்வளவோ எண்ணங்கள் நம்முடைய இருதயத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்மை அறியாமலே எண்ணங்கள் எல்லாம் வந்து ஓடுகிறது. மனுஷனுடைய எண்ண ஓட்டங்களின் அடிப்படையிலே தான் அவன் வரப்போகிறதான நாட்களிலே அவன் ஜீவிக்க போகிறான். எனவே தான் வேதம் சொல்கிறது, உன்னுடைய சிந்தையை வந்து ரொம்ப கவனமாக வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, எடுத்த வேத பகுதியில் 12:36 மத்தேயு 12:36 சொல்லப்பட்டிருக்கிறது,
மனுஷர் பேசும் வார்த்தைகளை குறித்து என்ன ஒப்புவிக்க வேண்டும்? நேற்று பேசின வார்த்தை இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா உங்களுக்கு? இருக்கா? நேற்று பேசின வார்த்தை உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கா? இருக்கா? சொல்ல முடியாது. நேற்று பேசின வார்த்தையே நம்ம ஞாபகத்துல இல்லை. போன வாரம் பேசின வார்த்தை இருக்க போகிறதா? இருக்காது. போன மாசம் பேசின இருக்க போகிறதா? இருக்காது. போன வருஷம் பேசின இருக்க போகிறதா? இருக்காது. நீங்க பிறந்த நாள் முதல் எப்போ வாய் பேச ஆரம்பிச்சீங்களோ அன்னையிலிருந்து பேசினதான வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய ஞாபக புஸ்தகத்துல கணக்குல இருக்கிறது. கணக்கு தீக்காம போக முடியாது. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க முதல்ல என்ன வாங்கிடுறாங்க? அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க. கணக்கெல்லாம் முடிச்சு தான் அந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க. நம்ம எல்லாம் சொந்த ஊர்ல இல்லை, இதெல்லாம் வாடகை வீடு. நம்ம அந்த பூமியில இருக்கிறோம், என் வீடுன்னு சொல்றோம், என் நிலம்னு சொல்றோம். இது எல்லாம் நம்ம தேவனிடத்துல இருந்து வாடகைக்காக நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் காலி பண்ணி கடந்து போகும்போது, இந்த உலக வாழ்க்கையை முடிந்து கடந்து போகும்போது கணக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தே தீர வேண்டும். இந்த எண்ணம் இருக்கிறதான ஜனங்கள் மட்டும்தான், இந்த பயம் இருக்கிறதான ஜனங்கள் மட்டும்தான் வாயை விரிவாக திறக்கிறது இல்லை. வேதம் சொல்கிறது, வாயை விரிவாக திறக்கிறவன் என்ன அடைவான்? கலக்கம் அடைவான். பேசுகிறது, நம்ம பேசுகிறத எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இல்லைன்னா ரொம்ப வானபுரிந்து எட்ட பேசுவோம். யார் பேசினா கேட்க மாட்டாங்களோ அவங்களுக்கு நீங்க ரொம்ப பயப்படணும். ஏன்னா அந்த இடத்துல யார் வருவா? பைபிள்ல மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பரதேசியையும் விதவையையும் திக்கற்றவனையும் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பரதேசி, அடுத்த விதவை, அடுத்த திக்கற்றவன். பரதேசி என்றால் இன்ன இடத்தான்னு சொல்லியே தெரியாது. அவன் பேசின கேட்பதற்கு யாருமே வரமாட்டாங்க. எங்க இருந்தா வந்திருப்பான். ஒரே பசியா இருந்ததற்காக நம்ம இடத்துல சாப்பாடு கேட்க வந்திருப்பான். இல்லாம எங்கேயோ இருந்து வேலை செய்வதற்காக வந்திருப்பான். அவனுக்கு பேர் தான் பரதேசி. ஆனால் அவனை அவன் பேசவே கூடாதான். அவனை பேசுனா அவன் வாங்கிட்டு போயிருவான். ஆனா அந்த வார்த்தை யாருடைய கணக்கில் போயிருக்கும்? தேவனுடைய கணக்கில் போயிருக்கும். அடுத்தவ யாரு? விதவை. அடுத்தவ யாரு? திக்கற்றவன். விதவை என்றால் கணவன் இல்லாத. இன்றைக்கு கணவன் இல்லைன்னா ரொம்ப அற்பமாக பேசுவாங்க. அவர்களை பேசுவது ரொம்ப வாயை நீட்டி போட்டு பேசுவாங்க. வேதத்துல இவர்களுக்கு கூட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறது. எல்லாரோட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா இவர்களை குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. பரதேசிய பேசினா, விதவையை பேசினா, திக்கற்றவனை பேசினா நான் இடையில வருவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? நீங்க குடும்பத்தோடு இருக்கிறவங்களை பேசினா, மனைவியை பேசினா கணவன் வருவான். பிள்ளைகள் இருக்கிறவங்களை பேசின பெற்றோர் பேசின பிள்ளைகள் வரும். பிள்ளைகளை பேசின பெற்றோர்கள் வருவாங்க. யாரோ ஒருவர் நம்ம இடத்துல வழக்காடு வருவாங்க. ஆனா உதவியற்றதான ஜனங்களை, திக்கற்றவன் என்றால் இவர்களுக்கு எந்த போக்கும் புகலிடமும் கிடையாது. இவர்கள் காது கேட்க நீங்க பேசணும் வாங்கிட்டு தான் போவாங்க. இவர்கள் காது கேட்க நீங்க பேசணும் இவர்கள் வாங்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவர்களால் பேச முடியாது, அவர்களால் சண்டையிட முடியாது. ஆனா இவங்க பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்க வச்சிருப்பார்? எங்க வச்சிருப்பார்? ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு, ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கு, ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு. ஜீவ புஸ்தகம் எதற்கு? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டால் மட்டும்தான் இவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவான். ஞாபக புஸ்தகம் என்பது எதற்கு? அவனவன் செய்த நன்மை ஒன்றுற்றக்கூடாது, அவனவன் செய்த தீமை ஒன்றுற்றக்கூடாது. எனவே அவைகள் எல்லாம் தேவனிடத்துல எழுதி கணக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நானாக இந்த சத்தியத்தை சொல்லல. இது எல்லாம் எங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பேசினதான வார்த்தைகள் எல்லாம் வீணா போகவே போகாது. நல்வார்த்தை பேசினா நல்ல பலனை கொண்டு வரும், தீய வார்த்தை பேசினா தீய பலனை கொண்டு வரும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? சும்மா கை வைக்கக்கூடாது, பார்த்துட்டே இருக்காது அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, நான் பேச வேண்டிய கடமை நான் பேசுறேன். நீங்க கேட்கணும் இருந்தா கேளுங்க, ஏற்றுக்கொள்ளணும்னா ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லாவிட்டால் ஒரு நாள் நான் பேசின வார்த்தை அங்க நிற்கும். அன்னைக்கு பேசினாரே இவரு, அன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் போச்ச, ஜாக்கிரதை இல்லாம போச்ச. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அல்லவா இருக்கிறோம்.
சில நினைக்கிறது என்னன்னா, செத்து போனதுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம், பிறவுள்ள கதையை பிறகு பார்த்துக்கலாம். இப்ப இருக்கிறதான காரியத்தை பார்ப்போம். நீங்க நிறைய கிறிஸ்தவங்கள் எல்லாம் தேடுகிறது இந்த பூமியுள்ளதான காரியத்திற்காக மட்டும்தான். ஊழியம் செய்கிறதா அநேக தேவனுடைய பிள்ளைகள் தான் மறுமைக்காக ஊழியம் செய்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மறுமையை குறித்த நம்பிக்கையில தான் அவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் மறுமையை குறித்த நம்பிக்கை அநேகருக்கு கிடையாது. சில சொல்லுவாங்க, செத்த பிறகு மனுஷனுக்கு தலைமாடு எங்கேயோ கால்மாடு எங்கேயோ, அதை பார்த்தது யாரு, அதை கண்டது யாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை குறித்த வேதம் சொல்லுது, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு பாய்ந்திருக்கிறான். அந்த மிருகங்களுக்கு இந்த அறிவு கிடையாது. அதற்கு சாப்பிடணும், அதற்கு தூக்கம் வர நேரத்தில் தூங்கணும், இதுதான் அதனுடைய காரியம், வேற எதுவுமே கிடையாது. ஆனா மனிதர்கள் அப்படி அல்ல. மனிதர்கள் சிந்திக்கும்படியாக அவன் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவன். சிந்தனைகளில் மிகப்பெரிய சிந்தனையுடைய முடிவு தான் மறுமையை குறித்து கண்டுகொள்கிறது. இந்த மறுமையை குறித்ததான காரியங்களை முதலாவது ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றின அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார். இதுல ஒரு அப்போஸ்தலனாகிய யோவான் பத்ம என்றதான தீவில அவன் இருக்கிறதான நேரத்துல தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் காட்டுறார். மறுமை எல்லாம் இப்படிதான் இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கைக்கு வர மனுஷன் இப்படி எல்லாம் இதெல்லாம் கடந்து போன எல்லாத்தையும் சொல்றாரு. அது எல்லாம் உண்மையாக இருக்கிறது. உண்மை என்று நம்புகிறதான ஜனங்கள் மட்டும்தான் ஜாக்கிரதையாக இந்த பூமியிலே வாழுவார்கள். மனுஷர் பேசும் வார்த்தைகள் யாவை குறித்து என்ன கொடுக்கணுமா? கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தை சரியில்லாத வார்த்தைன்னா அது யாருக்கே பாரமாயிரும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்கள். எரேமியா 23:36 வாசிங்கள். அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கு. நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அடுத்தவருடைய வார்த்தை உங்களை பெரிய அளவுக்கு பாரப்படுத்தாது. அந்த நேரத்தில் கேட்கிற நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடமா இருக்கும், அது பேர் அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் பேசுகிறதான வார்த்தை அது உங்களை கட்டாய பாரப்படுத்தும். அவன் பேசுகிறதான காரியத்தை குறித்து அவன் ஜாக்கிரதையா இருந்து பேசாவிட்டால் அவன் பேசுறவர்கள் எல்லாம் திரும்பி ஒரு நாள் இவன் தலைமையில இருக்கும். எனவே தான் பக்தன் தாவீது சொல்கிறார், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை என்னைக்கா சொன்னீங்களா? என்னைக்காவது இப்ப ஜபத்தை பண்ணிருக்கீங்களா? நீங்க ஆண்டவரே என் வாய்க்கு எனக்கு தொடுன்னு வருது, ஆண்டவரே எனக்கு அடக்கு சக்தியே இல்லை, ஆண்டவரே என் வாய்க்கு எல்லாம் வைங்க. இதுல ஒரு காரியம் என்னன்னா, தாவீது அடைக்கு மட்டும் அடக்கி பார்த்துட்டு தான் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். அவர் சொல்றாரு, இன்னொரு வேத பேர் சொல்றாரு, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் நான் என்னுடைய நாவை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று என்னால் என்னுடைய துக்கம் எனக்குள்ள அதிகரிக்கிறது. மற்றவர்கள் பேசுகிறதான வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நமக்கு அது பாரம் தான். அந்த பாரத்தை நம்ம சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் நம் மீது வைக்கிறதான பாரம் அது லகுவான பாரம். ஆனால் நாம் மற்றவர்கள் மேல் வைக்கிறதான இந்த வார்த்தையுடைய பாரம் என்பது ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், அப்ப நம்ம போட்டு இருத்துன்னு இருத்தும். இன்னைக்கு எது இருத்துறதுன்னு சொல்லியே தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் வரம் பெற்றதான ஊழியக்காரங்களை போய் தேடி போய் நின்று கொண்டிருக்கிறாங்க. இவர் தாவீது சொல்றாரு, என்னை இருத்தி கொண்டிருக்கிறது என்னுடைய அக்கிரமங்கள் தான் இருத்தி கொண்டிருக்கிறது, எனக்கு சுகவீனத்தை கொடுக்கிறது என்னுடைய அக்கிரமம் தான், என்னுடைய அக்கிரமத்தினால் என்னுடைய எலும்புகளில் சௌக்கியம் இல்லை அவர் சொல்றாரு. ஆனா இந்த அக்கிரமத்தை பாரமாக ஏற்றுக்கொண்டு விட்டு இன்னைக்கு அநேக கிருபை பெற்ற ஊழியக்காரங்க ஜோம்னி நமக்கு விடுதலை ஆகிறாதா அப்படின்னு நிற்கிறாங்க. விடுதலை ஆகுமா? சொல்றோம். நமக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக அவருடைய குறைகளை எடுத்து காட்டுறது தான் ஞானம். ஆனா குறைகளை சொன்னா அதை கேட்பதற்கு ஜனங்கள் ஆயத்தமா இல்ல. பைபிள் வசனம் இருக்கிறது, நான் எதிலே தவறி இருக்கிறேனோ அதை எனக்கு
காட்டுங்க, எனக்கு காட்டுங்க. நீதிமான் என்ன தயவாய் கடிந்து கொண்டு, சரி ரெண்டாவது விட்டுருவோம், விட்டலாம் வேண்டாம், கடிந்து கொள்கிறதான வார்த்தையாவது கேட்கணும்ல. இதமான வார்த்தைகளையே கேட்டு கேட்டு பழகக்கூடாது, சீர்திருத்தல் வராது. கடிந்து கொள்கிறதான வார்த்தைகளை கேட்டால் மட்டும்தான் சீர்படுத்தல் வரும். நீங்க நன்றாக நினைத்து பாருங்க, பெற்றோருடைய அடக்குமுறைக்குள்ள இருந்ததான பெண் பிள்ளைகளை ஒரு மாப்பிள்ளை கட்டிட்டு வந்தா அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். ஏனென்றால் சில பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது தாயாருடைய அவ்வளவு வார்த்தைகள் வந்து கேட்டிருப்பாங்க. தாயார் என்ன பேசினாலும் கேட்டுடுவாங்க. கேட்டு 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 இவருடைய இருதயம் ஒரு பதத்திற்குள் வந்து விட்டது. இப்போது இவர்கள் வாழ்க்கை பிரகடன இடத்துல என்ன வார்த்தை பேசல இவர்களுக்கு உரைக்காது. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கும். அந்த பெண்ணு தான் ஒரு குணசாலியான பெண்ணாக வந்து வரும். இன்னைக்கு அநேக பிள்ளைகளை இவர்களும் பேசுகிறது இல்ல, எங்கேயாவது சீர்படுத்துவதற்கு யாராவது விரும்பி பேசினா இவர்கள் பேச விடுகிறதும் இல்லை. அந்த காலத்துல பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நிறைய பெற்றோர்கள் அங்க போய் சொல்லிட்டு வருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணை மட்டும் வச்சுட்டு துவால உரிச்சிருங்க, நாங்க கேட்க கேட்க வரவே மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. எனவே அந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைகளா வளர்ந்தது. அந்த காலத்துல முடிய கொஞ்சம் நீளமா வச்சுட்டு போக முடியாது. என்ன செய்வாங்க, வெட்டி விட்டுருவாங்க. கத்திரியை கொண்டே வருவாங்க, வெட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு பையங்கள்லாம் பெண்களை போல நீளமாக முடி வளர்த்து கொண்டு போறாங்க. பெண்கள் எல்லாம் பிளவுஸ் எல்லாம் வந்து கரெக்டா போட்டு போனதான் விடுவாங்க, இல்லைன்னா வந்து விட மாட்டாங்க. அடக்கமா இருக்கணும், ஒடுக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டாங்க, வெளியே நிறுத்தினாங்க, முழங்கால் படியில வச்சாங்க, தண்டிச்சாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகளாக வந்து வளர்ந்தது. ஆனா இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகளாக வளராமல் போவதற்கான காரணம் என்ன? கடிந்து கொள்வதில்லை, இவர்கள் ஏற்றுக்கொள்கிறது. உங்க பிள்ளைகள் கடிந்து கொள்வதில்லை. கேட்குதா கேட்கலையா? சொல்றோம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றோர்கள் கடிந்து கொண்டா கேட்காம மாத்தி யார பேசுறாங்க? பேசுறாங்களா? பேசுறாங்களா? பேசுறாங்க. இளமையில தெரிஞ்சிடும். இந்த பிள்ளைங்க வருங்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, இப்பவே தெரிஞ்சிடும். ஏன் சின்ன வயசுல கடிந்து கொள்வதில்லை கேட்டா என்ன குறைஞ்சு போகிறோம்? என்ன குறைஞ்சு போகிறோம்? சின்ன சின்ன காரியத்தை கூட கடந்து போவதற்கு பலன் இல்லையே. திருமண வாழ்க்கைக்கு பிறகு, திருமண வாழ்க்கை என்பது ஒரு மெச்சூரிட்டி ஆனதற்கு பிறகு முடிக்க வேண்டியது காரியம். ஆனா 40 வயசு ஆனாலும் இந்த பிள்ளைகளுக்கு மெச்சூரிட்டி என்பதே இல்லை. ஒரு கணவனா ஒரு மனைவி பேச 2 வார்த்தையை கேட்க முடியல. ஏனென்றால் இந்த பிள்ளை பெற்றோர்களிடத்துல இருக்கும் போது பெற்றோர்கள் பேசினதான ஒரு கடிந்து கொள்ளுதலை இவர்கள் என்ன செய்யல, கேட்கல. கடிந்து கொள்ளுதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். பெரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். கடிந்து கொள்ளுதல் வேண்டும். அவன் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் அநேக வார்த்தைகளை நாம வந்து அடக்குகிறோம். ஆனா எவ்வளவு வார்த்தைகள் அடக்கினாலும் கூட எதிர் வார்த்தைகள் அதிகமாக வரும்போது நம்மால் பேசாமல் இருக்கவே முடியல. அப்பந்தான் அந்த தாவீது வந்து ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் வாய்க்கு என்ன வையும், என் வாய்க்கு என்ன வையும், காவல் வையும், என் உதவின் வாசல வாசல காத்துக்கொள்ளும். நினைச்சதெல்லாம் பேச முடியாது. ஆணுடைய பிள்ளைகள் நினைச்சபடியெல்லாம் வந்து பேச முடியாது. பேசினா அந்த வார்த்தை பாரம் கொடுக்கும். பேசினா அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏதோ நியாய தீர்ப்புனால கணக்கு கொடுத்துடலாம் அப்படி நினைச்சு நம்ம வந்து தப்பி கடந்து போய் விட வேண்டாம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழியுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் 11:31 வாசிங்கள். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கு எத்தனை அதிகம். நீதிமானா இருந்தா, நீதிமானா யார்? தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு பெற போறவன். நீதிமானா இருந்தா அவனுக்கு எங்க சரி கட்டுறாரு? எங்க சரி கட்டுறாரு? பூமியில சரி கட்டு. எப்படி சரி கட்டுறாரு? நீங்க பேசுன பேச்சுக்கு வேற யாராவது உங்களை பேசுவாங்க. அதான்
என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்கள் மறந்துறது இல்லை, அது உங்களுக்கு தெரியலை. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். இவங்க பேசின பேசலாம் ரிட்டர்ன் இவங்களுக்கு வருது. ஆனால் இவங்களுக்கு வரும்போது ஐயோ இவங்களுக்கு வருகிறது இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் பேசும்போது இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் பேசும்போது இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பேசுனதான் மறந்தாச்சு. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இன்றைக்கு ஒன்னு நிறைய பேர் பேசுகிறார்கள் என்றால் நீ அதை பொறுத்துக்கொள். அந்த பேச்சு ஒன்னும் பாதிக்காது. கேட்கிற அந்த நேரத்தில் மட்டும் கஷ்டம் இருக்கும். ஆண்டவரிடத்துல பலன் வாங்கி கொண்டு ஆண்டவரை இதை தாங்க எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து கடந்து போய் கொண்டே இருங்கள். அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு வாரமும் வராது. ஆனா அதே வேளையில் நீங்கள் மற்றவர்களை பாரப்படுத்தும், அது யாராக இருந்தாலும் சரி. நான் சொன்னேன் அல்லவா, கேட்க நாதி இல்லாவிட்டால் பேசவே கூடாது நீங்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவர்கள் கேட்க கட்டாயம் வந்துருவாரு. வேதத்துல சொல்லி இருக்கிற வார்த்தை உண்மை. யாரும் தப்பி கடந்து போகவே முடியாது. ஆண்டவர் கிறிஸ்தவன் சொல்லி விடுகிறது இல்லை, ஆண்டவர் ஊழியக்காரன் சொல்லி விடுகிறது இல்லை. யாராக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை நிச்சயமாக அவரவர்களை நியாயம் தீர்த்தேதான் தீரும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, என்னை தள்ளி என்னுடைய வசனத்தை கை கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. என்னுடைய வார்த்தையே அவன் என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். ஆண்டவரிடத்துல யாரும் ரெக்கமெண்டுக்கு போகவே முடியாது. ஊழியக்கார ரெக்கமெண்டுக்கு போக முடியாது. நீங்க கோடி பணத்தை கொண்டு போய் ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. இந்த பூமியில லஞ்சம் கொடுத்து தப்பி வந்துடலாம். இந்த பூமியில மீட்கும் பொருளாக பணத்தை கொடுத்து தப்பி வந்துடலாம். ஆனா தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்கும் போது எந்த ஒரு மனுஷனும் அங்க லஞ்சம் கொடுக்கவே முடியாது. அங்க போய் ஆண்டவரே நான் 5 கோயில் கட்டி கொடுத்தேன், ஆண்டவரே 5 கோயில் கட்டி கொடுத்தேன், இல்லை இத்தனை கோடி ரூபாய் நான் உமக்காக கொடுத்தேன். ஆண்டு சொல்வாரு, அதை குப்பையில கொண்டு போடுவாரு. எனக்கு தேவையில்லை, நீ கொடுக்கலாம், நான் வேற ஆளை வச்சு கட்டி இருப்பேன். ஆண்டவர் யார் யாரை எப்படி நியாயம் தீர்ப்பார் என்றால் அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கபடிதான் நியாயம் தீர்ப்பார். எண்ணங்கள் நியாயம் தீர்க்கப்படும், வார்த்தைகள் நியாயம் தீர்க்கப்படும், செய்கைகள் நியாயம் தீர்க்கப்படும். இதற்கு எல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த கணக்கு ஒப்புவிக்கிறதான ஒரு நிலையில நாம இருக்கிறபடினாலதான் உண்மை தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? பேசுறதுக்கு என்ன செய்யறாங்க? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறதற்கு தீவிரமாய், கோபிக்கிறதற்கு பொறுமையாய், பேசுவதற்கு தாமதமாய். யாக்கோபு நிருபத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வாசித்து பார்த்தால் இங்கே நீங்களும் விதமாக வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் தன்னுடைய 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும். பேசுகிறதுக்கு என்ன வேணும்? பொறுமை இருக்கா? நான் ஏன் பொறுமையா இருக்கும்? யாருக்காக தான் பொறுமையா இருக்கும்? ஆண்டவருக்காக தான் பொறுமையா இருக்கும். பேசினா கேட்டுடுவாங்க, அவங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை. தயவு செய்து பேசவே பேசாதீங்க. ஆனா யாரை கேட்பதற்கு ஆள் இல்லையோ அந்த இடத்துல யார் வருவா? இன்னைக்கு சில கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் என்னை இப்படி பேசுறாங்க அப்படின்றத கேட்கறது யாரும் இல்லையே. போங்க தேவ சன்னிதானத்துல போங்க. ஆண்டவரே எனக்கு என்னத்தை தாங்க, பலனை தாங்க ஆண்டவரே. இதை கடந்து போக பலனை தாருங்க, கேளுங்க. ஆண்டு உங்களை பலப்படுத்துவா. ஆனா அந்த வார்த்தையினுடைய பாரம் உங்களை யார் பேசினார்களோ அவர்களை ஒரு காலத்துல அதை அமர்த்தியே தீரும். நீங்க அதை கண்களால் காண்பீங்க. நீங்க கண்களால் காண்கிறதா கால சீக்கிரத்தில் நெருங்கி வரப்போகிறது. எனவே நீங்கள் அதை குறித்து ஒன்றுமே நினைத்து பார்க்க வேண்டாம். நாம் ஆண்டுடைய பிள்ளைகளெல்லாம் பேச்சு கேட்க பிறந்தவங்க, பேசுவதற்கு பிறந்தவங்க அல்ல, பேச்சு கேட்பதற்கு பிறந்தவங்க. கிறிஸ்தவ சொல்றீங்களா? ஆண்டவருக்காக என்ன பாடுபட்டீங்க? இந்த வார்த்தை கூட கேட்க முடியலன்னா வேதம் சொல்லி இருக்கு,
கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி இருக்கு. எனவே நான் பேச மாட்டேன், பேசுறத நான் நிந்தையா இருந்தாலும் சரி அவனை கேட்டுக்கிறேன், இந்த ஒரு மனப்பக்கம் கூட இல்லைன்னா என்ன கிறிஸ்தவம்? இப்போ இந்த நேரத்துல நம்ம உலகத்தில் உள்ள சூடம் கிறிஸ்தவர்களை கொலை வெறியாட்டத்துல எவ்வளவு கொலை பண்றாங்க தெரியுமா? அதுல ஒரு படம் போட்டிருக்கு. 2 கைப்பிள்ளைங்க, தாய்க்கு முன்னாடி 2 கைப்பிள்ளைங்களும் வெட்டுறாங்க. இப்போ ஏதோ போன நூற்றாண்டு சொல்வதற்கு இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல சில இடங்கள்ல இப்போ இப்படிப்பட்டதான அடக்குமுறைகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தலையிட்டு வான் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. என்றாலும் இதெல்லாம் செய்யறவன் மனிதனா மிருகமா என்பதை நம்மால பகுத்தறியவே முடியல. மனிதனுக்குள்ள சாத்தான் குடிகொண்டிருந்ததான் காலம் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு மனிதனே சாத்தானா கலைந்து கொண்டிருக்கிறான். மனிதனே சாத்தானா கலைந்து கொண்டிருக்கிறான். நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா மனிதனா இருக்கிறதுல நம்மையும், அவன் மனிதன் புகுந்த சாத்தான் அல்ல, அவன் முழுமையாக நம்மை ஆட்கொண்டு சாத்தானாகவே மாற்றி விடுவான். சாத்தானாகவே மாற்றி விடுவான். பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை எல்லாம் சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையாக கொண்டு வரும்படியாக விரும்புகிறான். தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இல்லாட்டா உங்களையும் என்ன செய்வான்? உங்களையும் அப்படி என்ன செய்வான்? மாற்றிடும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் ஆண்டவர் நமக்கு உதவியாக இருப்பார். சரி, அப்போ இந்த தேசத்துல இப்படியெல்லாம் ஜனங்கள் அடக்குமுறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்காக வார்த்தை கேட்கக்கூடாதா என்ன? அடுத்தவங்க பேசுற வார்த்தையை அவங்களை அவ்வளவு பாரப்படுத்துது. அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நிந்திக்கப்பட்டாங்க, அவமதிக்கப்பட்டாங்க, காரி உமிழப்பட்டாங்க. அவனுடைய முகத்துல எல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு தான் போனாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கவே இல்லை. நம்முடைய நியாயம் யாராவது தீரணும்? நம்முடைய நியாயம் கர்த்தராக தீரணும். உங்க நியாயத்தை நீங்கெல்லாம் நிலைநாட்ட முடியாது. ஏன்னா அப்படி உள்ள பூமியில நம்ம இல்லை. பூமியில நியாயத்தை பார்க்க முடியல, பூமியில நீதியை பார்க்க முடியல. நம்முடைய நியாயம் யாரால் தான் தீரும்? கர்த்தரால் தான் தீரும். நம்முடைய நியாயத்தை நீங்க வார்த்தையினால சொல்லவே வேண்டாம். நீங்க யார் இடத்துல போங்க, இடத்துல போங்க. நான் அநேகரை கூட சிலர்லாம் பேசுகிற வார்த்தை, அதாவது பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பேசுறதான வார்த்தை என்னுடைய ஈரல் பிளந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்ற ஒரு இடத்துல அப்படி இருக்கு. சில வெட்டிச்சிரும் போல இருக்கு. சில வார்த்தைகளை கேட்டா அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா யார்கிட்ட நம்ம அந்த வார்த்தையை கொண்டு போறோம்? ஆண்டவரே தாங்க இல்லை, பலன் இல்லை, என்ன செய்ய பலப்படுத்தல. யார் பலப்படுத்துறா? இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா ஜீவித்த நாள்ல அவருக்கு முன்னாடி சிலுவை மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இவருக்கு இப்போதே தெரிந்து விட்டது. அவர் ஜெபம் பண்றாரு, ஆனா அவருக்கு அதை கடந்து போவதற்கான பலம் இல்லை. ஏன்னா மனிதனாக இருக்கிறார் அவர். அப்பதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தூதன் யாரை பலப்படுத்தினான்? தூதன் யாரை பலப்படுத்தினான்? இயேசு பலப்படுத்தினான். அப்படி பலப்படுத்தினதுனாலதான் அவ்வளவு நிந்த அவமானம் எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்தாமல் கடந்து போக முடிந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? ஏதோ ஜோமணி ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுட்டு எங்க ஆண்டவருக்கு போதாது போகிறத வாழ்க்கையே கிறிஸ்தவ வாழ்க்கை. அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தருவாரு, சரிதான். ஆனா அநேக வேளையில் நிந்த வரும், அநேக வேளையில் அவமானம் வரும். நீங்க சும்மா தான் இருப்பீங்க, பேசுவாங்க. நீங்க நியாயமா தான் நடப்பீங்க, அநியாயமா குற்றம் சாட்டுவாங்க. இதெல்லாம் கடந்து போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏன் அநியாயத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? மனிதர்கள் எல்லாம் நியாயமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அநியாயமாகத்தான் பேசுகிறார்கள். அதை ஏன் பொறுத்துக் கொள்ளக்கூடாது? பொறுத்தா பொறுத்தா பூமி ஆழ்வார், பொறுமை இல்லாதவர் பூமியில அடிமை ஆவார். அப்படிதானே? நேர எதிர்பார்த்த தானே. பொறுத்து போனா ஆளுகள் கிடைக்கும். நீங்க பொறுத்து போகலாம், நீங்க அடிமை ஆவீங்க. எப்ப அடிமை ஆவீங்க தெரியாது.
நீங்க பிள்ளைகளை நீங்க பெற்றோர்களாக இருக்கும்போது பொறுத்து போகலன்னா நாளைக்கு மருமகளுக்கு அடிமையாக வேண்டியது வந்துடும். தவிர்க்க முடியாத நீங்க அவளுக்கு அடிமையானத சாப்பாடு அப்படி கொண்டு நிறுத்திடுவார் ஆண்டவர் உங்களை. ஆனா இப்போதே நீங்க அந்த ஆண்டவருக்கு பயந்து வந்து வாழணும். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்கிறதால அந்த பயத்தோடு வாழ்ந்தா அந்த நிலைகள் வராதபடி ஆண்டவர் உங்களை வந்து என்ன செய்வார்? காப்பா. ஆனா இன்னைக்கு தேவனுடைய பேர் சொல்லி சொல்கிறவர்களுக்கு வார்த்தையின் பேரெல்லாம் அவ்வளவு என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மண் குகையில உருக்கி புடமிடப்பட்டதான 7 தடவை புடமிடப்பட்டதான வெள்ளிக்கு சமானமாக கர்த்தருடைய வார்த்தை வந்து இருக்கிறது. அது சொன்னதுதான். வீணான வார்த்தைகளை குறித்து என்ன கொடுக்கணும்? ஒருவேளை நீங்க பேசினா எதிர்பார்த்த வந்துட்டுனா சரிக்கு சரியா போச்சுன்னு தண்டனை பின்னாடி வராது, கணக்கில் வராது. நீ யாரை பேசுறீங்களோ அவங்க 4 உங்களுக்கு வந்து தந்துட்டாங்கன்னா சரிக்கு சரி போச்சுன்னு ஆண்டு விட்டுருவார். யார் கேட்கலையோ அதை யார் கேட்பாங்க? கணக்கு தீக்காம போக முடியாது. எனவே தான் கர்த்தருக்கு பயப்படுறதான ஜனங்கள் எல்லாம் தீமை செய்ய மற்றவர்களுக்கு முடியுமாக இருந்தாலும் என்ன செய்வதில்லை, தீமை வந்து செய்கிறது இல்லை. என்னை யார் பார்த்துட்டு இருக்கா? அவர் வாசித்த வேதத்தில் இருக்கிற சகலமும் அவருக்கு முன்பாக வெளியிடமும் நிறுவனமாக இருக்கு. அவருக்கு மறைவான சிருஷ்டி. அவங்களுக்கு தெரியாம தானே பேசணும், அவங்களை குறித்து இன்னாரதானே பேசணும். எல்லாம் சரிதான், சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியுமே? ஆண்டவருக்கு தெரியுமே. அந்த வார்த்தைகளுக்கான கணக்கை நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னுடைய வார்த்தையினாலே என்ன செய்தாய்? நீ பிடிபட்டாய். வார்த்தைகள் கவனமாய் இல்லைன்னா அந்த வார்த்தைகள் உன்னைய அநேக காரியங்களை சிக்க வைக்கும். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 31:26 நீங்கள் வாசிங்களங்க, குணசாலியான ஸ்ரீயை குறித்ததான ஸ்பாவங்களை போட்டிருக்கிறது. 31:26 வாசிங்கள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. வாயை திறந்தா ஒண்ணு ஞானம், 2வது தயவான வார்த்தை. நீங்க தேவனுடைய பிள்ளை, ஞானமான வார்த்தை வரணும், அடுத்தது தயவான வார்த்தை வரணும். கோபமான வார்த்தை வரக்கூடாது, கடினமான வார்த்தை வரக்கூடாது. வேதம் சொல்கிறது, பட்டய குத்துக்கள் போல் சிலர் எப்போது பட்டயம் கைமா தான் அலைகிறது. அவங்க நாவு தான் பட்டயம். தீயினால சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது. நம்ம நாவு தீட்டப்பட்ட சபரகன் கத்தியை விட கூர்மையானதான். பைபிள் இருக்கு, அவசரம் பைபிள் இருக்கு. ஆனா நம்முடைய நாவு வந்து அப்படிப்பட்ட நாவாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்குரிய வார்த்தை தான் பேசுகிறேன், எனக்கும் தான். இந்த வார்த்தைகள்லாம் வாஸ்து தான். அடுத்தவங்க நம்ம வார்த்தையில வேதனைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி நிறைய வார்த்தைகளை பேசுகிறதே கிடையாது. இவங்க நம்ம வார்த்தையினால வேதனைப்பட்டு விடக்கூடாது, ஒதுங்கி போய் விடுகிறது, மாறினோம் பேச வேண்டாம் என்று சொல்லி. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம வார்த்தை நமக்கு பாரமாயிடக்கூடாது. நான் அடுத்தவங்களை பாரப்படுறது அந்த வாரம் எனக்கு வரும், அடுத்தவங்களை துக்கப்படுறத நான் துக்கப்படுவேன், அடுத்தவங்களை கண்ணீரோட வச்சா நான் கண்ணீர் விடுவேன். அதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு வந்து பதில் சொல்லியே இன்னைக்கு பணம் வந்து அதிகமாயிட்டுனா, ஐஸ்வர்யம் அதிகமாயிட்டுனா, இவங்க யார் எனக்கு நிகர்னு நினைப்பாங்க. இருதயத்துல யார் எனக்கு நிகர்? என்னை யாரும் கேட்க முடியாது. நான் எப்படி நடப்பேன், நான் எப்படியும் பேசுவேன், என் வாயி என் பேச்சு, நான் யாரையும் பேசுவேன் அப்படின்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. அப்படி நினைச்சா நம்ம யாரா? நீங்க நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, நீங்களும் யாரா இருக்கணும்? குணசாலியான பெண்ணா இருக்கணும். சும்மா சாதாரண பெண்ணா இருக்கக்கூடாது. நீங்க சிலரை பார்த்து சொல்லுவாங்க, பெண்ணா இது பெண்ணா பேயான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம சில இடங்கள் நின்று பேசும்போது நம்ம வாய் ஞானம் விளங்க, தயை உள்ள தயவாக பேசணும். நம்ம பேச்சு வந்து அடுத்தவனுடைய கோபத்தை அடக்கணும். நம்முடைய பேச்சு வந்து அடுத்தவனுடைய துக்கத்தை வந்து குறைக்கணும்.
நம்முடைய பேச்சு துக்கத்தை கூட்டக்கூடாது. நம்முடைய பேச்சு கோபத்தை என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது. ஏற்கனவே கோபத்துல வர்றாங்க, நாம கோபத்துல வார்த்தை பேசினா கலவரம் உருவாகும். கலவரம் என்ன செய்யும், உருவாகும். விவாதம் எழுப்பும், அதை விட்டு விவாதம் எப்படி ஆரம்பிக்குமா, பேச்சு ஆரம்பம் அது லகுவாக ஆரம்பிக்கும். அது மதகை திறந்து விடுவது போல இருக்கும்னா அது அந்த தண்ணி எங்கெங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துமோ தெரியாது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் விவாதம் பண்ணுகிறவங்களாக இருக்கவே கூட. எந்த இடத்துலையும், குடும்பத்திலும் சரி, வேலை செய்யற இடத்துலையும் சரி, சபையிலும் சரி, ஜீவிக்கிறதுல எந்த இடத்துலையும் சரி, சொல்ல வேண்டிய காரியங்களை ஞானமா சொல்லலாம், தயவா சொல்லலாம். ஆனா நம்ம வழக்குக்கும் வாதுக்கும் உரியதான வார்த்தைகளும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்ம குணசாலின சரி என்று சொல்லி உன்னதப்பட்ட 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயினுடைய வார்த்தை வாசிங்க. உன் உதடுகளில் இருந்து என்ன ஒழுகிறது, தேன் ஒழுகிறது. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கு. மனவாட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாவின் கீழ் என்ன இருக்கான், தேனும் தேனும் பாலும். அர்த்தம் என்ன தெரியுமா? தேன் என்றால் இனிமை, பால் என்றால் பரிசுத்தம். வார்த்தையில் என்ன இருக்கு, பரிசுத்தம் இருக்கிறது. வார்த்தையில் என்ன இருக்கிறது, இனிமை இருக்கிறது. இனிய நாவோ எலும்பை நொறுக்கும். நீங்க இனிய நாவலவர்களாக இருந்தால் நோயாளியை சுகம் பெற்று விடுவான். நோயாளியை பார்க்க போய் இருப்பீங்க, நீங்க இனிமையா பேசுங்க, அவங்க சுகம் பெற்றுவாங்க. நீங்க பேசுகிறதான வார்த்தை பரிசுத்தமான வார்த்தையாக இருக்கட்டும். சிலரெல்லாம் எப்ப வாயை திறந்தாலும் என்ன வார்த்தை தான், அசுத்தமான வார்த்தை, அருவருப்பான வார்த்தை. யாரு பேசுறோன்னே தெரியாது. வீட்டில் பேசணும் அப்படிதான் பேசுவாங்க, அண்டை கிட்ட பேசணும் அப்படிதான் பேசுவாங்க. எங்க போனாலும் வாயை திறந்தாலே அசுத்தமான பேச்சு, அருவருப்பான பேச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளால என்ன தீர்க்குமா, என்ன தீர்க்கும்? இன்னும் இத்தனை வருஷம் ஆகியும் என்ன வார்த்தை வருது? கோபம் தான் என்ன வார்த்தை வரலாம். கெட்ட வார்த்தை பேசாதவங்க யார் இருக்குன்னு பார்ப்போம். நான் சண்டை போட்ட கெட்டாலும் பேச முடியும் மாஸ்டர். வீட்லேயும் சரி, வெளியும் சரி, கர்த்தர் திருவாள ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். மாஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். என்ன யார் வாக்கியத்தை முன்னாடி பேசியிருக்கிறாங்க, மனதிற்கு என்ன செய்யலை, மனதிற்கு பேசல, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வேற ஆண்கள் ஒருவர் இல்லையா, பையன்மார்கள் ஒருவர் இல்லையா? என்ன வருது, என்ன வருது? எங்கிருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வார்த்தையில எங்கிருந்து படிச்சுட்டு வந்தீங்க? கெட்ட வார்த்தை பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிறவர்கள் பக்தி விருத்தி அடையத்தக்க நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பக்தி உண்டாகும்படியாக பேசும். கெட்ட வார்த்தை வந்தோம் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. அது கட்டளை, ஆகாது, அது கட்டளை. எதை நினைச்சா பேசல, நினைக்கலாம் பேசணும் அப்படி இல்லை. அது பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். டீசெண்டான கெட்ட வார்த்தை சிலர் இன்டீசெண்டான கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை எதுவாக இருந்தாலும் சரி, சண்டைகள் இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. கெட்ட வார்த்தை பேசுகிறதான ஜனங்கள் இடத்துல உங்களுக்கு என்ன பேச்சுன்னு நான் கேட்கிறேன். சாதாரண பேசவே சொல்ல, என்ன சண்டைன்னு கேட்கிறேன் உங்க இடத்துல. அவங்க வார்த்தையை உங்களால் அடைக்க முடியுமா? அடைக்க முடியுமா? அவங்க ஒரு தூசணமான வார்த்தையை பேசுறாங்க. அவங்ககிட்ட நீங்க பேசி அடைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் நீங்க நின்று பேச முடியும். அவங்க பேசுற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச நமக்கு முடியாது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, நான் பைபிளை கையில் எடுத்தவன், நான் பைபிளை வாசிக்கிறவர், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கிறவர், நான் பரிசுத்தமான தெய்வத்தை வழிபடுறவர். எனவே நான் என்னால் அந்த வார்த்தையை பேச முடியாது. எனவே அந்த இடத்தை விட்டு நாடுகிறது தான் நமக்கு நல்லது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயம்மா உன்னால பேச முடியாதும்மா, அந்த சண்டை இரண்டை விட்டுட்டு நீ போயிட்டே, நீ சும்மா இரு, நான் உனக்காக என்ன பண்ணுவேன். இவ்வளவு பெரிய தெய்வம் யாரும் கிடைக்கும். நீங்க சும்மா இருந்து பாருங்களாம், சும்மா இருந்து பாருங்க. சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு, சும்மா இருப்பாரு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க. அவங்க யாரை பேசினாங்களோ அவங்க செய்வனை வச்சு கொண்டான்னு சொல்லுவாங்க, செய்வனை வச்சு மடைக்கணும்னு சொல்லுவாங்க. யார் பண்ற யுத்தம்? யார் பண்ற யுத்தம்? ஆண்டவர் பண்றதான் யுத்தம். வேற சொல்லப்பட்டது, பழி வாங்குதல் எதற்குரியது?
நானே. அவர் பழி வாங்கிய தீர்வார். யார் வந்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ, எந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த காரியத்தை தன் காரியமாக ஆண்டவர் எடுத்துக் கொள்ளுகிறார். பேசுறாங்க, செயல்படுறாங்க. ஆனால் நம்முடைய பாரம் அதிகரிக்கிறது. அந்த தாவீது பேசுற மாதிரி என்னுடைய துக்கம் எனக்கு அதிகரிக்கதான் செய்கிறது. அவர் பேசுகிறத பேசிக்க அளவே இல்லை. ஆனா கடிவாளத்தில் என்னுடைய வாயை நான் கட்டிதான் வைத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய துக்கம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. துக்கம் அதிகரிக்கிறது அல்லவா? நீங்க தொடர்ந்து அமிதமாகவே இருங்க. தொடர்ந்து ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய உதவிகளின் வாசலை காத்துக்கொள்ளும் சொல்லிக்கிட்டே இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்க. உங்களுடைய துக்கம் எல்லாம் போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். மனுஷர்கள் பேசாம இருக்கிறதை விட அவர்கள் பேசி நாம் அதில் பொறுமையாக இருக்கிறோம். தெரியுமா? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதனுடைய முடிவை நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? அறிந்திருக்கிறீங்க. முடிவு என்ன தெரியுமா? யோபு பொறுமையா இருந்தான். எங்கெல்லாம் பொறுமையா இருந்தான்? நஷ்டம் வரும்போது பொறுமையா இருந்தான். அடுத்தாற் போல சிநேகிதர்களெல்லாம் பேசும்போது பொறுமையா இருந்தான். அடுத்தாற் போல மனைவி பேசும்போது பொறுமையா இருந்தான். யாருக்குமே இவன் என்ன சொல்லல, பதில் செய்யல. யாருக்குமே இவன் பதில் செய்யல. மனைவி எல்லாம் பேசுறது ரொம்ப என்ன பேசினான்? சில மனைவிக்கெல்லாம் மாப்பிள்ளை என்னத்தை பேசணும் கூட தெரியல. மாப்பிள்ளா அவர் யாருங்களா? உங்க தலைங்களா? தலை சிலது காலா இருக்கு. ஆண்டவரே தலையா இருக்கு, காலா இருக்கிற தலையை மாத்துன்னு சொல்றாங்க. தலை காலா இருக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தலை குடும்பத்தை ஒழுங்கானபடி நடத்த வேண்டிய தலை இன்னைக்கு என்ன செய்யல, நடத்தல. பொறுப்பா இருக்க வேண்டியதனால நடத்தல. பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனதுக்கு பிறகு இந்த குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இல்லைன்னா அவன் தலையா இருக்கோம்னா அவன் யாரா இருப்பான்? பிள்ளைகள் நீன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகப்பன் நடந்த என்ன தகப்பன்? கேட்கக்கூடிய அளவுக்கு நடக்காங்க. நான் கேட்க கூடாதுதான். ஆனா நீனு கேட்டுதான் ஆகணும். சில பிள்ளைகள் பெற்றோர்கள் அடிப்பதற்கு கை போடுறாங்க. எதுக்கு? அவ்வளவு தரங்கட்ட நிலைமையில தகப்பன் ஜீவிக்கிறான், அவ்வளவு தரங்கட்ட நிலைமையில தாய் ஜீவிக்கிறான். எனவே அவன் பேசுறான், கை போட விரும்புறான். தலையா இல்ல. இது என்னதான் இருக்கு? இது வாழா இருக்கு. வாழா இருந்துச்சுன்னா அது யாரா மாறணும்? தலையா மாறணும். உங்க மாப்பிள்ளைய தொடர்ந்து வாழா இருக்க சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அவர் தலைவரா மாறட்டும் நினைக்கிறீங்களா? சில பெண்களுக்கு தலையா மாறுறது விருப்பமே கிடையாது. உங்க கணவர் உங்களுக்கு தலையா இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அதுதான் இயற்கைக்கு உட்பட்ட விதி. தலையா இருக்கிறது என்ன அர்த்தம்? எல்லாம் சிந்திக்கலாம், முடிவு வைக்கிறது தான் வரும். தலைவரிடத்துல தான் வரும். அந்த தலைவர் எடுக்கிறத முடிவு சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தலைவர் ஆண்டவரோடு பின்னி பிணைஞ்சு இருக்கணும். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. முப்பொறி நூல் சீக்கிரமாக அறாது. கணவன், மனைவி, ஆண்டவர் இந்த மூன்று சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இந்த கணவன் மனைவி எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி எடுக்கிற முடிவு சரியா இல்லை. ஏன் சரியாக இல்லை? அந்த ஆண்டவருடைய பிணைப்பு அவர்களுக்குள் இல்லாதபடினால் முடிவு எல்லாம் தாறுமாறாக போகிறது. இந்த முடிவு தாறுமாறாக போகிறபடினால வாழ்க்கையில இவர்களுக்கும் பிரச்சனை, இவருடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, இவருடைய சந்ததிக்கும் பிரச்சனை. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலோசனை இவர்களுக்கு என்ன செய்யறதில்லை, வருகிறதில்லை. சரி, அப்போ நம்முடைய காரியங்களை எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நலமாதிரி பேசாமல் நாம் என்ன செய்வேன்? அமர்ந்து யாரை எப்படி பேசணும்? வரமுறை இருக்கு. வரமுறை தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை என்ன செய்ய, அவன் இவன் வாடா போடா பொட்டக்கண்ணா நினைச்சா நல்ல அன்பான பதங்கள் எல்லாம் வார்த்தைகள் வருது. இப்ப நேர ட்ரெண்ட்லாம் மாறி என்ன சொல்லி கூட ஆரம்பிச்சாச்சு. பேர் சொல்லி மாப்பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிச்சாச்சு. காலங்கள் என்ன ஆயிட்டான், வேதாந்தத்துல இடம் கொடுக்கல. இது ட்ரெண்ட் தான். நேர அதாவது மாப்பிள்ளை மனைவியை மதிப்பு கொடுத்தோம், மனைவி மாப்பிள்ளை மதிப்பு இல்லாமல் பேசக்கூடியதான காலங்களா இது மாறிட்டு. ஆனா வேதம் அன்னைக்குள்ள வேதம் தான் இன்னைக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றைக்கு மாறாதவரோ அதே போல அவரை எழுதினதான வார்த்தைகள் அன்னைக்கு இன்னைக்கு மாறாதது. அது எல்லா நாட்டுக்கும் பொதுவானது, எல்லா குடும்பத்துக்கும் அது பொதுவானதுதான். சரி, அப்போ நம்ம நம்முடைய வார்த்தைய இனிமையான வார்த்தைகளாகவும் பரிசுத்தமான வார்த்தைகளாகவும் நம்ம பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது
தேவனுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கும் போது நல்ல கணக்கை ஒப்புவிக்க முடியும். குறிச்சு வச்சு நீங்க வீட்டுல போய் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 22-24 வரைக்கும் வாசித்து பாருங்க. உபாகமம் 10-18 வீட்டுல போய் குறிச்சு வச்சு வாசி, முக்கியமான வசனங்கள் அதெல்லாம். அடுத்தபடியாக யாக்கோபு 1:27. சரி, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 30ஆம் வசனம் வரைக்கும் அதுல ஒரு ஓமானத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தாளந்து ஓமையை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. இந்த தாளந்து என்பது என்றால் என்ன? தாளந்து என்றால் மனிதனுடைய பிரயோஜனத்திற்கு என்று கொடுக்கப்பட்டதான எல்லாமே இதுதான், தாளந்து தான். உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் ஆண்டவர்? படிப்பை தந்திருக்கிறார், அது தாளந்து தான். பணத்தை வேலையை தந்திருக்க, அது தாழ்ந்து தான். நல்ல பேச்சு திறமை தந்திருக்க, அது தாழ்ந்து தான். சரத்துல சுதவலம் தந்திருக்க, நல்ல தாழ்ந்து தான். இன்னைக்கு அநேகர் நல்ல நயமாக பேசுவாங்க, அதுவும் தாழ்ந்து தான். அநேகருக்கு நல்ல அறிவு இருக்கிறதா, சிலருக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, அதெல்லாம் தாழ்ந்து தான். நிறைய நம்முடைய பிரயோஜனத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா தாழ்ந்து. இதை யார் தந்திருக்கிறார்? யார் தந்திருக்கிறார்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்துவம். சிலருடைய தனித்துவம் உங்களுக்கே தெரியாம இருக்கும். நீங்க ஆண்டவரத்துல கேட்டதை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன தனித்துவம் வச்சிருக்கிறீங்க. அதாவது ஊனமுற்றவர்களுக்கு சமீபத்துல கலைஞர் வச்ச பேர் என்ன பேர்? அது அர்த்தம் என்ன? மாற்றுத்திறனாளி அர்த்தம் என்ன? கால் இருக்காது, இந்த குறைவை வேற ஒரு தாளத்தை கொடுத்து ஆண்டவர் நிறைவேற்றி வச்சிருப்பார். அவர் தான் கரெக்டா பேர் கொடுத்துருக்காரு. நீங்க காலில் கொஞ்சம் ஊனமா இருக்கிறவங்க பெரிய வில்லங்களா இருப்பாங்க. ஏன்னா அது அறிவு அவர்களுக்கு, அது அவர்களுக்கு அந்த அறிவு இருக்கும். கண்ணு கொஞ்சம் பார்வை குறைவா இருக்கும், அழகா பாடுவாங்க, அது ஒரு அறிவு ஞானம். ஒண்ணு குறைச்சா ஆண்டவர் இன்னொரு காரியத்துல அவர்களுக்கு அபார திறமையை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த திறமையை சிலர் என்ன செய்யறது இல்லை, அதை பார்த்து அறிந்து கொடுக்கிறது இல்லை. திறமை இருக்கிறது தெரியலன்னா திறமை இருந்த ஒண்ணுதான், திறமை இல்லாம இருந்தோம் ஒண்ணுதான். திறமை இருக்கிறது என்ன செய்யும்? தாள் உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கு? என்ன தாளந்து இருக்கு? என்ன தாளந்து இருக்கு உங்களுக்கு? பாஸ்ட் எனக்கு ஒரு தாளந்துமே இல்லை பாஸ்ட். அப்படி ஆண்டு யாரையும் பூமியில அப்படி யாரையுமே ஆண்டு பூமியில உண்டாக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல என்ன இருக்கு? ஆண்டவர் கொடுத்த தாளந்து இருக்கு. இந்த தாளந்த நீங்க பயன்படுத்தலன்னா யாருக்கு கணக்கு கொடுக்கணுமா? யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஏன்னா கணக்கேக்க ஒருத்தர் வரப்போறாரு, கணக்கேக்க ஒருத்தர் வருவார். அவர் கணக்கு கேட்கும்போது நீங்க என்ன கணக்க சொல்ல போறீங்க? உனக்கு நல்ல படிப்பறிவை தந்தார, நல்ல படிப்பறிவை தந்தார. எதுக்காக படிப்பறிவை தந்தார்? படிச்சு சும்மா வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணி சும்மா சாப்பிட்டு நீங்க உங்களுடைய குடும்பங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டுமா தந்தா? அந்த படிப்பை ஆண்டவருக்காக நீங்க பயன்படுத்தினீங்களா? நல்ல கால தந்தார பயன்படுத்தினீங்களா? நல்ல பேச்சு திறமை தந்தார பயன்படுத்தினீங்களா? நல்ல பாட்டு திறமை தந்தார பயன்படுத்தினீங்களா? முழங்கால் எவ்வளவு நேரம்னாலும் போடலாம், பயன்படுத்தினீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான என்ன இருக்கு? தாளந்து இருக்குது. அந்த தாளத்துல 5 கொடுத்தவன் எத்தனை சேர்த்தான்? 5 சேர்த்தான். 2 கொடுத்தவன் 2 சேர்த்தான், அதை பயன்படுத்தலாம். 1 கொடுத்தவன் அது என்ன செய்யல. நீங்க நிறைய பேருக்கு ஒரு தாளந்து இருக்குங்க, இங்க இருக்கு. ஒரு தாளந்து உள்ளவங்க இருக்கிறீங்க. அந்த ஒரு தாளந்து உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அந்த ஒரு தாளந்து உள்ளவன் சொல்றான், அவனுக்கு ஒரு கண்டுபிடிப்பு பாருங்களாம். யாரை குறித்து? தேவனை குறித்து ஒரு கண்டுபிடிப்பு பாருங்களாம். நீ இல்ல, அவர் அவ்வளவு நியாயம் இல்லாத தேவனா? இது இவன் சொல்றான். அப்படி ஆண்டவர் சொல்ல, நான் இப்படிப்பட்ட தெய்வம் சொல்லல. இவன் தான் அப்படி ஒரு முடிவுக்குள்ள வர்றான். அவ எப்படிப்பட்டவன் சொல்றான்? விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும், அதாவது நியாயம் தவறினவர் நம்முடைய தேவன் அல்ல. ஆனா அவன் அப்படி ஒரு பட்டத்தை யாருக்கு கொடுக்கிறான்? ஆண்டவருக்கு கொடுக்கிறான். ஆனா இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவனும். அப்படிதானே? எத்தனை வசனம்? 14:26. பிரதித்திரமாக
பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். அதான் வச்சிருக்கிற தாகம் தான் என்ன செய்யல பயன்படுத்தவே இல்லை. தனக்கும் பயன்படுத்த மாட்டான், மற்றவருக்கும் பயன்படுத்த மாட்டான். தனக்கும் பயன்படுத்த மாட்டான், ஆண்டவருக்கும் பயன்படுத்த மாட்டான். காலங்கள் எல்லாம் வேகமாக என்ன செய்து இருக்கு. இன்னைக்கு போன நேரம் நாளைக்கு வரா. எவ்வளவு நேரத்தை பயன்படுத்துறீங்க, எவ்வளவு நேரத்தை தள்ளி விடுறீங்க. சிலரெல்லாம் படுக்கையில் கிடந்து முடிச்சு கிடந்துட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு அப்படியே கால் ஆட்டிக்கிட்டே எங்கப்படுத்துறாங்க. கதவு கீழ்முனையில் ஆடுவது போல சோம்பேறியும் தன் படுக்கையின் மேல் என்ன செய்து கொண்டே இருக்கிறான். கணக்கு கொடுக்கண்டாமா ஆண்டவருக்கு? கணக்கு கொடுக்கண்டாமான்னு கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம நாட்டில் வறுமைகளெல்லாம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் சும்மா இருக்காங்க. நீங்க யார்கிட்ட போய் கேளுங்க, என்ன செய்ய சும்மா இருக்கேன், என்ன செய்ய சும்மா இருக்கிறேன், எங்க போறிய சும்மா போறேன். எல்லாமே சும்மா. கொஞ்சம் நீங்க வடக்க போய் பாருங்களா. கொஞ்சம் வடக்க போய் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இங்க என்ன செய்யிட்டு இருப்பாங்க, அப்படியே இது என்ன மஃப்ளர், அப்புறம் தொப்பி, அப்புறம் சொட்டர், இதை என்ன செய்யிட்டே இருக்காங்க, பின்னிட்டே இருக்காங்க. எனவே தான் அந்த இடம் எப்படி இருக்கு, செல்வ செழிப்பா இருக்கு. அவங்க ஒரு நேரம் சும்மா விடுறதே இல்லை. சில இடத்துல பார்த்தா என்ன சுத்துறாங்க, பீடி சுத்திட்டே இருக்கும். பேச்சாதான் இருக்கும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க அப்படி பழகிருக்காங்க. இப்போ இவங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா பேசிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. என்ன செய்யிட்டு இருக்காங்க, வேலை செய்துட்டே இருக்காங்க. நம்ம நாட்டில் தான் வேலை இல்லைன்னு சும்மாவே இருக்காங்க. வேலை நம்ம நாட்டில் நிறைய இருக்கு. ஆனா நிறைய படிச்சவங்களுக்கு எடுத்த எடுப்புல 20,000 சம்பளம், எடுத்த எடுப்புல 20,000 சம்பளம். முதல்ல எந்த வேலையா இருந்தாலும் நான் ஒரு இடத்துல வேலை செய்யறது எங்க அம்மா பார்த்தோடனே ஆடுறாங்க. அவங்கள பார்த்தோட நான் இந்த வள்ளியூர்ல படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயிடலாம், சும்மா இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஒர்க் ஷாப்ல இந்த டிராக்டர் பாடி பில்ட் பண்றதான கம்மியில நான் வெல்டரா இருந்தேன். அப்போ துணியெல்லாம் ஃபுல்லா ஓட்டையா இருக்கு, ஃபுல்லா அழுக்கா இருக்கு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம வீட்டுக்காரர் இல்லாத அப்படின்னால இவன் இப்படி வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எழுத உடனே எனக்கு அழுக வருது. சில நாள் ராத்திரி 12 மணிக்கு நான் அப்போ ரொம்ப பயப்படுவேன். ஆனால் வேற வழியே இல்லை. ராத்திரி 12 மணிக்கு அங்கிருந்து சைக்கிளில் வீட்டுக்கு வரேன். அவ்வளோ பயந்துக்கிட்டே நான் வருவேன். ஆண்டவர் தான் அந்த நேரத்தில் பேயண்டாத அப்படி காத்தாரு. அவ்வளோ பயம் எனக்கு உண்டப்போம். ஆனால் அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை சம்பளம் எவ்வளோ தெரியுமா? எனக்கு 15 ரூபா சம்பளம். எத்தனை ரூபா சம்பளம்? 15 ரூபா சம்பளம். அந்த 15 ரூபா சம்பளத்துலையும் அந்த ஓனர் கடைசியில் எனக்கு நிறைய ரூபாய் பிடிச்சி வச்சுட்டாரு. நான் எவ்வளவு அலைஞ்சு பார்த்தேன். கடைசியில் முடிவு பண்ணிட்டேன், அவர் நமக்கு தரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு. இனிமே அவர் என்ன செய்ய மாட்டாரு, தரமாட்டாருன்னு நினைச்சு நான் அவரை வாங்கவே இல்லை. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கூலி கொடாமல் வேலை கொடுக்கிறவனுக்கு நல்ல இருந்த அந்த கம்பெனி இருந்த கம்பெனி ஒண்ணுமில்லாமல் போயிட்டு இருந்து, எனக்கு மட்டும் இல்லை நிறைய தொழிலாளிகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கல சம்பளம். அந்த 15 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்தேன். கடினமான வேலை. நான் இங்க மில்லில் வேலை பார்க்கும்போது, கோயில்பட்டி மில்லில் வேலை பார்க்கும்போது அப்போது எனக்கு 15 ரூபா தான் சம்பளம். அந்த 15 ரூபா சம்பளத்துக்கு ராத்திரி பகலும் நம்ம வேலை செய்யற இடத்துல உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ராத்திரி பகலும் 3 நாள் ராத்திரி தூங்கல, 3 நாள் பகல தூங்கல. கடினமான வேலை. அதுக்கு பிறகு எனக்கு ஞாபக சக்தி போயிட்டு எங்க இருக்கேன் என்னையாதுன்னு எனக்கு தெரியாம போயிட்டு. ஏன்னா வேலை பார்க்கறதான இடத்துல இன்ஜினியருக்கு உண்மையுள்ளவரா இருக்கணுமே. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ வேலையை இந்த வேலையை 3 நாள் முடிச்சிருந்து பார்த்தாதான் கம்பெனி பாய்லர் ஓடும். உன்னை நம்பி இத்தனை பேர் வேலை நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க, நீ அவரை வேலை செய்தே தீரணும். 3வது நாள் நான் வீட்டுக்கு போயிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு சோறு நானே சமைச்சிட்டு எடுத்து இங்கே வேலைக்கு வந்தாச்சு. இடத்துல 3வது நாள் வேலைக்கு ஒரு 10 மணிக்கு போல உட்கார்ந்து டிஃபன் பாக்ஸ் பிரித்து சாப்பிட்றேன். நல்லா முடிச்சிருந்து தான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு இருக்கும்போதே அப்படியே தூக்கம் வந்தது. சாப்பிட்டு இருக்கும்போதே அப்படியே தூங்கிட்டேன். ஏன்னா 2-3 நாள் மணிக்குள்ள அப்படியே தூங்கிட்டேன்.
தூங்கின முடிச்ச உடனே எனக்கு மைண்ட் வேலையே செய்யல. நான் மைண்ட் வேலை செய்யாம வீட்டில் இருக்கிற ஞாபகத்துல மணி மட்டும் தெரிஞ்சு இத்தனை மணிக்கு வீட்டில் இருக்கவே இன்ஜினியர் சத்தம் போடுவாருன்னு மூடி வச்சுட்டு கிளம்பி எங்க வந்தாச்சு, வாசலுக்கு வந்தாச்சு. எங்க போறோம்? வாசலுக்கு வந்த போறோம். இது வீட்டு வாசல் இல்லையே, இது என்ன வாசல்லாம்? கம்பெனி வாசல்லாம். ஞாபக சக்தி எல்லாம் போயிட்டு அவ்வளவு கடின உழைப்பை யார் பார்ப்பா? மனுஷன் சில வேலைகள் நீங்க உழைப்பை பார்க்க மாட்டான். நீங்க ஒரு வயல்ல வந்து வேலை செய்தாலும் சில வேலைகள்ல நீங்க செய்யற வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை அந்த எஜமானன் என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். வேலை யார் பார்க்கற? கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிறதான வேலைக்கும் மற்றவர்கள் செய்கிறதான வேலைக்கு வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் ஆள் இருந்தால் தான் வேலை செய்வாங்க, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆள் இல்லைனாலும் வேலை செய்வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஆண்டவர் என்னை வந்து என்ன செய்யிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. நான் செய்கிறதான நான் வாங்குறதான சம்பளத்துக்கு நான் என்ன செய்யணும், வேலை செய்யணுமே அப்படின்னு பயந்து வேலை செய்யும் போது அந்த பணம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். பணம் ஆசீர்வதிக்கப்படும். பணம் நிறைய இருந்து பிரயோஜனம் இல்லை. இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தால் அதுவே போதும். 5 அப்பா 2 மீன் தானே 5000 பேருக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் மீதம் எடுத்தாரு. ஏன் வந்து உங்களுக்கு மீதம் தர முடியாது? ஏன் உங்களை வந்து ஆசீர்வதிக்க முடியாது? இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல எத்தனை ஆயிரம் ரூபாய் வந்தாலும் போய் கேளுங்க, என்ன இல்லை பணம் இல்லை. எத்தனாயிரம் ரூபாய் வந்தாலும் என்ன கிடையாது. ஆண்டுடைய கிருபை இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஆண்டு வந்து என்ன செய்யிருக்காரு. சிறிய சபை தான் தெரியும், வர சொல்லலாம். உங்களுக்கு ஓரளவு தெரியும், வர்றவங்களுக்கு யாரெல்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியும். சிறிய சபை தான், எவ்வளவு காரியங்களும் செய்யறோம். ஆனா இல்லை என்று சொல்லாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நடத்துறாரு. என்னது? யாருடைய ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லையா? நீங்க என்னைக்குமே இல்லைங்கிறதான வார்த்தை ஆண்டவரிடத்துல கிடையாது. ஒரு தேவனிடத்துல இல்லைங்கிறதான வார்த்தையே பார்த்துருக்கீங்களா? கடையில் அந்த காலத்தில் போனா நம்ம இல்லாத ஜாமானை கேட்டால் ஒரு காலம் அந்த கடை நடத்துறவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு பலசர கடை ஜாமான் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எங்களை வச்சு வேற எங்கேயாவது வாங்கி தருவாங்க. ஏன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாதான். இல்லைன்னு சொன்னா அந்த வியாபார சொல்லம் இல்லாமலே போயிருமா. எனவே இல்லைன்னு சொல்றதே இருக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஆண்டவர் எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, மாசம் 5000 தந்தாரு ஆண்டவர், அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்க, சரி கொடுத்தோம். இன்னைக்கு 10,000 தராருல்ல, எப்படி இல்லாம போகணும்? அன்னைக்கு வாழதானே செய்தீங்க. 5000 தரும்போது வாழதானே செய்தீங்க. வேலையே இல்லாம இருக்கும்போது வாழதானே செய்தீங்க. ஆமாவே இல்லையா? ஆனா இன்னைக்கு ஏன் வந்து ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டவத்துல கேட்டீங்க, ஆண்டவரே எவ்வளவு பார்த்தாலும் இல்லாம தான் ஆண்டவரே இருக்கு. ஒரு வாரத்துல எல்லாம் முடிஞ்சு, அப்புறம் அடுத்த வாரத்துல 4 பேருக்கு தெரிஞ்சவங்க வாங்க வேண்டியது, அதுக்கு அடுத்த வாரத்துல கேட்டாலும் கிடைக்காது, அதுக்கப்புறம் சங்கடத்தோடு இருக்க வேண்டியது, அடுத்த ஆள் அங்கெல்லாம் கைமாத்து வாங்கிட்டு மாச சம்பளம் வந்தாலும் கொடுக்கணும். என்ன இல்லை 10 நாள்ல ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளத்தை என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. தந்திருக்கிற பொருளாதாரம் கூட என்னதுதான், எப்படி பயன்படுத்துறீங்க? பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க? கரெக்டாக பயன்படுத்தும். யாருக்கும் ஞாபகத்தை கேட்டோம். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்க கடன் வாங்குற இடத்துல நிறைய பேர் உங்களை நிந்தையா பேசுறாங்க, அவமானமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, என் மகள் அவமானப்படக்கூடாது, என் மகன் அவமானப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஏதோ விதத்துல கொஞ்சம் பயன்படுத்த தராரு. எதுக்கு? நீங்க அவமானப்படக்கூடாது, அந்த ரூபாயை கடனை அது உடனே கொடுக்கணும் கொண்டு தராரு. அப்போ அதை கொடுக்கணும், கடனை கொடுக்கணும்னு ஆண்டவர் பரிதாபப்பட்டு தருகிறத அந்த ரூபாயை கொடுக்காம நீங்க ஆண்டவரை செலவு பண்றீங்க. அடுத்தால எப்படி அடுத்தவங்க நம்பிக்கொண்டு ஆண்டவர் தருவாரு? தந்தது கடனை கொடுப்பதற்கு. ஆனா நீங்க பழையபடி ஆடம்பர செலவு, ஏற்கனவே ஆடம்பர செலவு பண்ணிதான் இந்த கடன். ஆண்டவர் நல்லா வைக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் எப்ப நல்லா வைக்கணும் வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் சும்மா இருங்க. நீங்க சாப்பாடுலயே இருங்க, வஸ்திரமிலே இருங்க, வாகனம் இல்லையா இருங்க, எது இல்லையோ இருங்க. ஏன் வந்து நீங்க முந்திரி கொட்டத்தனமா முந்தி
போய் வட்டிக்கு வாங்கி அதை செய்து இதை செய்து 4 பேர் மத்தியில ஏன் ஆடம்பரமா வந்து காட்டணும்? அப்படி காட்டுனா சரி, மாத்திரம் மேல நீ நல்லா தானே இருக்கம்மா, சரி போ. 4 பேர் மத்தியில் ஆவான் சொந்தக்காரங்க இருக்கிறதுல கூதி குறுகி நீ ஒதுங்கி நிற்கிறத நீ சேவிக்கிற ஆண்டவர் பார்க்கணும். முதல்ல உன்னை அவமானப்படுத்தாம ஒதுங்கி இருக்கிறா இல்லவா? உன் காத்துல கடத்துல ஒண்ணும் இல்லை, அவமானப்பட்டு ஒதுங்கி இருக்கிறாய் அல்லவா? உறவு மத்தியிலே அவமானப்பட்டு இருக்கிறாய், ஆண்டவர் பார்ப்பாரு, ஒதுங்கி இருக்கிறத பார்ப்பாரு. என் மகள் என்னை தேடுகிறதான மகள், ஆண்டவர் அறியாது இப்படி ஒதுங்கி நிற்கணுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பரிதாபம் கொண்டு உடனே ஆசீர்வதிக்கணும். நீ தான் இரவலுக்கு செய்து வாங்கி போட்டு போயிருக்க, எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உடனே? யாரை குறித்து சொல்ல, பொதுவாக சொல்லணும். எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உடனே? இரவலுக்கு சேலையை கூட வாங்கி கட்டி போயிடுவாங்க சொல்றது. எப்படி ஆண்டவர் உங்களை மேலப்படுத்துவார்? ஆண்டவர் உங்களை தூக்கி கொண்டு மேல வைப்பார். உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் நான், உறவுகள் மத்தியில் நிற்கும் போது கண்ணீர் விட்டு நிற்கிறேன், கண்ணீர் விட்டு நிற்கிறேன். இன்னைக்கு உறவுகளும் அந்த காலத்து உறவுகள் மாதிரி கிடையாது. உறவுகள் பணம் இருந்தாலும் உட்காருன்னு சொல்லுவான், பணம் இல்லைன்னா வெளியே போகுமா. இதுதான் உறவு. இன்னும் போக போக இது மோசம்தான். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நம்ம குறைகள் மத்தியில் இருக்க எவ்வளவு அவமானம் என்பது அந்த வழி கடந்து நமக்கு தான் தெரியும். அழுதுருக்கேன் சில வேலைகளில், அழுதுருக்கேன் சில வேலைகளில். எல்லாரும் புது துணி கொடுத்துருப்பாங்க, என் மனைவி பிள்ளைங்க வந்து புது துணி கொடுத்துருக்க மாட்டாங்க. பார்க்கும்போது பிரசங்கம் பண்ணிட்டு இது என் மனசுல ஓடிட்டே இருக்கும். வீட்டில் போய் அழுதுருக்கிறேன். இதெல்லாம் கடந்து வந்தோம். இதெல்லாம் யார் பார்க்கிறா? என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்க மாட்டாரா? என்ன கட்டாயம் பார்ப்பாரு. ஆனால் நீங்க அவர் பார்க்குற அளவுக்கு நீங்க வந்து விடுகிறது இல்லை. அவர் பார்க்குற அளவுக்கு விடுங்க, கொஞ்சம் லூசில் விடுங்க, நீங்க கொஞ்சம் நிந்திக்கப்படுங்க, கொஞ்சம் அவமதிக்கப்படுங்க, ஜனங்க மத்தியில் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுங்க, ஜனங்க மத்தியில் கொஞ்சம் அழுங்க. இதெல்லாம் ஆண்டு பார்க்கட்டும். அவர் பார்த்துதான் என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காண்கிறதான தெய்வன். வனாந்தரத்துல ஆகார் அழுது கொண்டிருக்கும் போது அவளை ஆண்டவர் பார்த்து, பழையபடி நீ உன்னுடைய நாச்சரண்டைக்கு போ, நான் உன்னை வந்து பெரிய ஜாதியாப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி வச்சாரு. எனவே அந்த இடத்துல நீர் என்னை காண்கிற தேவன் என்றதான பேரை வைத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. எவங்களை ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? எத்தனை பேர் பார்த்திருக்கிறாரு. இங்க வந்திருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவர் பார்த்தாரு. ஒதுங்கி ஒதுங்கி நின்னதான் 1-2 பேர் அவங்களாம் மறந்துட்டாங்க. எப்படி உறவு மத்தியில் இருந்தாங்க மறந்துட்டாங்க. எப்படி இவங்களாம் அவங்க வச்சு அவங்களும் மறந்துட்டாங்க. ஆனா நிறைய காரியங்கள் கிட்டத்தட்ட 35 வருஷமாக விசுவாசிகள் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய காரியங்கள் எனக்கு தெரியும். நீங்கள் மறந்து போகலாம். ஆண்டவர் வந்து மறக்கல, நான் வந்து மறக்கல. ஆண்டவர் உங்களை கண்டார். ஆண்டவர் உங்களை கண்டபடினாலதான் நீங்க ஒதுங்கி நிற்கலாமா? நீங்க சமுதாயத்துல உங்களுடைய குடும்பத்துல நீங்க தலைநிமிர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நினைச்சிருக்கிற ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. தாளம் தந்திருக்கிறத பயன்படுத்துங்க. ஆண்டவர் எதை தரலையோ அதை குறித்து வந்து என்ன செய்யாதுங்க, நினைக்காததுங்க. நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லலாம், சமயம் வந்து இடம் கொடுக்கவில்லை. நீங்க தாளனுடைய காரியங்களை வீட்டுல போய் கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. ஆனா நமக்கு என்ன தாளத்தை தந்திருக்கிறாரோ அந்த தாளத்தை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்ன ஒவ்வொரு திறமையும் ஒரு தாளந்து தான். பணம் தாளந்து தான், படிப்பு தாளந்து தான், எல்லா தாளந்து. நீங்க ஆண்டவரத்தில் சொல்ல, ஆண்டவரே நான் உமக்கு பயன்படுத்துவேன், ஆண்டவரே தாளந்து உமக்கு பயன்படுத்துவேன். பயன்படுத்துகிறது தான் தனங்களை. இன்னும் தாளத்துல ஆசை. 5 உள்ளவனுக்கு 5 கொடுத்தார், 2 உள்ளவனுக்கு இன்னும் 1 கொடுத்தார். 1 இருக்கிறவன் எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் அந்த 1ஐயும் நான் வந்து தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் பத்திரமா வச்சிருந்தேன். ஆண்டோட சொன்னான். ஆண்டு சொன்னார், பொல்லாதவன் சோகலமான ஊழியக்காரன் சொல்லி சொன்னார். நம்மளை அப்படிப்பட்டதான வார்த்தைகள் சொல்லாதபடி அந்த 5 தாளந்து 2 தாளந்து உள்ளவனுக்கு சொன்னாரே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேர் என்னாக்குவேன், அதிகாரியாக்குவேன் சொல்லி சொன்னாரே. அந்த வார்த்தையினுடைய கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். கர்த்தாவே, ஸ்தோத்திரமானவரே, ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்ற எச்சரிப்பின் வார்த்தைக்காக
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட நாங்கள் உங்களுக்கு பயப்படும்படியாக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க மாட்டோம், எங்களை குறித்து தான் கணக்கு ஒப்புவிப்போம் ஆண்டவரே. எனவே நாங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க கிருபை தாருங்க. எங்களுடைய வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க கிருபை தாருங்க கர்த்தாவே. எங்களுடைய செய்கைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்களுக்கு என்று நீங்கள் அநேக தாளங்களை தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. பணத்தை தந்திருக்கிறீர், அதை உமக்கு பயன்படுத்த கிருபை தாருங்க. ஞானத்தை தந்திருக்கிறீர், உமக்கு பயன்படுத்த கிருபை தாருங்க. சரசுரமான ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீர், உமக்கு பயன்படுத்த கிருபை தாருங்க. நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறீர், உமக்கு பயன்படுத்த கிருபை தாருங்க. சரீர ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீர், உமக்கு பயன்படுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான கிருபையினாலும் இதற்கான வல்லமையினாலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய இயேசுவே, இந்த வாரத்தினுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்ய கிருபை செய்தீர். அதன் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு தந்து எச்சரிக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இந்த எச்சரிப்பின் வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எனவே நாங்கள் எங்களுடைய வார்த்தையை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற ஜாக்கிரதை கர்த்தர் தாருங்கள். எங்கள் எண்ணங்களை குறித்து நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற ஜாக்கிரதையை தாருங்கள். எங்கள் செய்கைகளை குறித்து நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற ஜாக்கிரதையை தாருங்கள். எங்களுக்கு தந்திருக்கிறதான அனைத்து தாளந்துகள் நாங்கள் பயன்படுத்தும்படியாக எங்களுக்கு நன்மையாக தந்திருக்கிறதான அனைத்து தாளந்துகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றதான ஒரு ஜாக்கிரதை கர்த்தர் தாருங்க ஆண்டவரே. கர்த்தர் இதற்கான வல்லமையினால் கிருபையால் எங்களை விசேஷ அபிஷேகத்தால் நிரப்பி கர்த்தாவே ஜாக்கிரதையோடு வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொரு கிருபையாக வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை வரநாட்கள் அழைத்து வாருங்கள். சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவில் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒன்று எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாவற்றுடைய பாதுகாப்பை தாருங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரும் விலை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. பல்லாத மனுஷருடைய சதி செயல்கள், சத்துருடைய கனிகள் எல்லாவற்றிற்கும் உடைய எல்லாரும் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆராதிக்கிறது தாருங்க. வருகை இருக்குமானால் உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான நல்ல ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழிநடத்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.